எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா யுஎஸ்ஏவோட பிரசிடென்ட் ஒன்று இருந்தாரு நிக்சன் அப்படின்னு சொல்லி வாட்டர்கேட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்துச்சு அமெரிக்கால. சிஸ்டம் வந்துட்டு கோர்ட் வரைக்கும் போச்சு. அந்த மனுஷன் கோர்ட்ல போயிட்டு கெஞ்சி கதறி அழுந்து விழுகுறாரு. அதோட சிஸ்டம் அவரை பாதுகாக்குது. எக்ஸ்போஸ் பண்ணிச்சு, ஆனா தண்டிக்கல்ல. அவர் ஒரு பக்கம். ஆனா ஜான் எஃப் கெனடி அப்படின்னு சொல்லி ஒரு பிரசிடென்ட் இருந்தாரு யுஎஸ்ல. மனுஷன் சிஸ்டத்தோட இருந்தாரு. ஒரு கட்டத்துல இது தப்பு வெளியாகணும்னு நினைச்சாரு, தெரியாம அழிச்சிட்டானுங்க. இப்ப சிஸ்டம் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு இலோன் மாஸ்க், பில்கேட்ஸ் எல்லாரையும். தண்டிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுவே மத்த சைட்ல வந்தீங்கன்னு சொன்னா மகாத்மா காந்தி பிரிட்டிஷ எதிர்த்தாரு, பொறுத்துக்கிட்டாங்க. சிஸ்டத்துக்கு கைய வச்சாரு, தெரியாம அழிச்சிட்டானுங்க. இம்ரான் கான் சிஸ்டத்துக்கு வெளியிலேயே நின்றாரு, சிஸ்டத்துக்கு எகெயின்ஸ்ட் ஆனாரு, ஐசோலேட் பண்ணப்பட்டாரு, எலெக்ஷன்ல வெத்தினாரு, ஜனநாயகமா மக்கள் ஓட் போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்காரு. கடாஃபி, சதாம் ஹுசைன் 2 பேரும் சிஸ்டத்தோட ஷோல்டருக்கு மேல கை போட்டுட்டு இருந்தாங்க சிஸ்டத்தோட. ஒரு கட்டத்துல 2 பேருமே ரியலைஸ் பண்ணாங்க, இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி என்னைக்கு வந்து பேச ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு சோழிய முடிச்சு விட்டாங்க. அப்படிங்கறதான் ரியாலிட்டி. சோ அதே தான் எப்ஸ்டீனுக்கும் நடந்தது. கடைசி வரைக்கும் எப்ஸ்டீன் சிஸ்டத்தோட இருந்தான். சிஸ்டத்தும் அவன் முடிஞ்ச அளவுக்கு இறங்கி பாதுகாத்துச்சு. ஒரு கட்டத்துல இதை தாண்டி போறது 2 சைடுக்கும் நல்லமில்ல அப்படிங்கிற முடிவு வர்றப்ப எப்ஸ்டீன் தூக்கு போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் மட்டும் வெளியே கிடைச்சிச்சு. ஸோ இதெல்லாமே நான் பேசுறப்ப அமெரிக்கால கவர்மெண்ட், பியூரோக்ரஸி, லோ எல்லாமே அப்ப கிரிமினல்ஸை வந்துட்டு பாதுகாக்கிறாங்களா? அப்ப சாதாரண மக்களுக்கு சேவை செய்யலையா அப்படிங்கிற கேள்வி வரும். மக்கள் எல்லாம் முட்டார்களா அப்படின்னு. இவ்வளவு நேரம் நான் பேசினத நீங்க அப்படித்தான் விளங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கைஸ், அது தப்பு. சிஸ்டம் கிரிமினல்ஸை பாதுகாக்கல, சிஸ்டம் இட் செல்ஃப் அது அதை காப்பாத்திக்கிருச்சு. ஏன்னா இவனுங்க எல்லாரும் இருக்கிறது அதுக்குள்ள. இது எல்லா நாடுகள்லையும் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம். இத ரொம்ப பேரு வேற மாதிரியா சொல்லுவாங்க. இலுமினாட்டி, ஆன்டி கிரைஸ்ட், தஜ்ஜால், யாஜூஜ் மாஜூஜ், காகன் மொகாக், இந்த இதோட டச் பண்ணி பேசுவாங்க. யாருக்கு அரசியலும் இக்கானமி பத்தியும் சரியான நாலேஜ் இல்லையோ அவங்க எல்லாருக்குமே இது இலுமினாட்டி, தஜ்ஜால் அப்படிங்கிற விஷயம். யாருக்கெல்லாம் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குதோ, கேபிட்டலிசம் பத்தின நாலேஜ், கம்யூனிசம் பத்தினது, ஃபார் ரைட் விங், லெஃப்ட் விங், வலதுசாரி, இடதுசாரி, இதெல்லாம் பத்தின நாலேஜ் இருக்கோ அவங்களுக்கு இலுமினாட்டியும் தெரியாது, தஜ்ஜாலும் தெரியாது, யஜூஜ் மாஜூஜும் தெரியாது. அது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட். அது இஸ்லாம் பேசுறப்ப அதெல்லாம் வரும் கைஸ். அதுக்குரிய கால நேரம் வரும். இதை பத்தின நாலேஜ் இல்லாதவங்களோட வீடியோஸ் வந்துட்டு நீங்க பாக்குறான்னு சொன்னா நீங்க ஒரு மெச்சூர்டான லெவல்